வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு சமையல் அறையில தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய பொருள், ஆனா அதுல இருக்கக்கூடிய மருத்துவ சக்தியை பற்றி பலருக்கும் தெரியாது. அந்த பொருள் என்ன தெரியுமா? அதுதாங்க மசாலாகளின் ராணி என்று அழைக்கப்படும் ஏலக்காய். இந்த சிறிய பச்சை விதை இதயத்தை பாதுகாக்கும், வயிற்றை சுத்தம் செய்யும், வாய் துர்நாற்றத்தை நீக்கும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், உடல் எடையை குறைக்க உதவும், மூளை சக்தியை அதிகரிக்கும். இப்படி எண்ணற்ற நன்மைகளை தருகிறது இந்த ஒரு ஏலக்காய். இன்னைக்கு வீடியோவில் உயிரை காக்கும் ஏலக்காயை பற்றி நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஏலக்காயோடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எப்படி சாப்பிடணும், எவ்வளவு நாட்கள் இதை எடுத்துக்கிறணும், எந்த வடிவில் எடுத்துக்கிறணும், எந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படிங்கிற முழு ரகசியத்தையுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏலக்கானா என்ன? ஏலக்காங்கிறது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இயற்கை மருந்து மூலிகை. இதில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், ஃபைபர், எசென்ஷியல் ஆயில். இந்த சத்துக்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாக்க உதவுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் ஏலக்காய் முக்கிய இடம் பெற்றுள்ளது. செரிமானத்தை சீராக்க ஏலக்காய் பயன்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு, முக்கியமாக வயதானவர்களுக்கு பலருக்கும் கேஸ் ப்ராப்ளம். எந்த உணவுகள் சாப்பிட்டாலும் உடலுக்கு ஒத்துக்கொள்வதே இல்லை. உடனடியாக வாய்வு தொல்லை, வயிற்றில் ஃப்ளோட்டிங், வயிறு உப்பசம், அசிடிட்டி ரிஃப்ளக்ஸ், அஜீரணம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இப்படி இருக்க பொழுது ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே வயிறு லேசாக ஆகும். ஸோ ஏன் தெரியுமா? ஏலக்காய் டைஜஸ்டிவ் என்சைமை அதிகரிக்க செய்யும். ஸோ உங்களுடைய செரிமானத்தை ஸ்பீடாக்கும், உடல் இயக்கத்தை சீராக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட வாய்வுகள், காற்றை எல்லாத்தையுமே வெளியேற்றுகிறது. சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு ஏலக்காய் சாப்பிடும் பழக்கம் இருந்தால் வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளை நீங்கள் குறைக்கலாம். சின்ன ஏலக்காய் தானா, ஆனால் உங்களுக்கு அற்புதமான மருந்தாக இது செயல்படும். அடுத்து ஏலக்காயுடைய இரண்டாவது நன்மைகளை பார்க்கலாம். அதாவது வாய் துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. வாய் துர்நாற்றத்துக்கு இருக்கக்கூடிய பலருக்கும் கான்ஃபிடென்ட் குறைந்துவிடும். இதனால வெளியில அவங்க தைரியமா பேசுறதுக்கே பயந்துட்டு பேசாமல் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிலருக்கு வாயில் அந்த கெட்ட ஸ்மெல்லு அடிக்கும். ஸோ இதனால் அவங்க பல்லு வளர்க்காமல் இருக்கிறது காரணம் இல்லைங்க. ஏன்னா அவங்களுடைய உடலில் அதுவும் முக்கியமாக வாயில் அந்த பேட் பாக்டீரியா, அந்த கெட்ட பாக்டீரியாவோட உற்பத்தி அதிகமாக இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வருது. ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி பாக்டீரியல் சக்தி வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறது, அந்த பேட் பிரெத்தை கட்டுப்படுத்தும். ஸோ ஈறுகளையும் பாதுகாக்கும். உங்களுடைய பல்லுகளுக்கும் ஒரு நல்ல ஒரு சத்து உள்ள ஒரு பொருளாக மாறும். இதனால் பல மவுத் ஃப்ரெஷர்களையும் ஏலக்காய் சேர்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் கடைகளில் போய் நிறைய ஆடெல்லாம் பார்த்து கடைகளில் மவுத் ஃப்ரெஷ்னர் வாங்குவீங்க. அதில் எல்லாத்துலேயுமே ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க. ஸோ அதை விட நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்கள் டைரெக்டாக இயற்கை முறையில் சாப்பிடும்பொழுது உங்களுடைய வாய் துர்நாற்றம் போயிடும், உங்களுடைய உடல் நலத்திற்கும் ரொம்பவும் நல்லது. ஸோ காலை இரவு ஒரு ஏலக்காயை நீங்கள் மென்று சாப்பிட்டா வாய் ரொம்பவுமே புத்துணர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது ஏலக்காய். ஏலக்காய் இதயத்திற்கு மிகவும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரிங்க. அந்த அளவுக்கு இதில் பொட்டாசியம் நிறைஞ்சு இருக்குது. இந்த பொட்டாசியம் என்ன பண்ணுதுன்னா, பிளட் சர்க்குலேஷனை சீராக்கும், பிபி அதாவது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் பயன்படுது. ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்கிறது தெரியுமா? தினமும் ஒரு ஏலக்காயை எடுத்துக்கொண்டவர்களுக்கு பிளட் ப்ரெஷர் குறைகிறது, கொலஸ்ட்ரால் லெவல் மேம்பட்டு, அதாவது கொலஸ்ட்ரால் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. இதனால் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் கூட குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. பெல்லி ஃபேட்டை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கு ஏலக்காய் நல்ல ஒரு உதவியை செய்யும். ஏன் தெரியுமா? இது மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கும் பேட் பர்னிங் ப்ராசஸை தூண்டுறதுக்கும் பயன்படுது. டைஜஷனை இம்ப்ரூவ் செய்கிறதுக்கும் பயன்படுது. இதனால் உங்களோட அடி வயிற்றில் இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக தேங்கி கொண்ட அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே சூப்பராகவே எரிக்கப்படும். ஸோ டெய்லி நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கிறது போதும். 2
ஏலக்காய் நீங்க எடுத்துக்கிட்டாவே போதும். உங்களுடைய அந்த டம்மி எல்லாமே சூப்பரா கரைஞ்சிரும். ஸோ நீங்க ஒண்ணு தண்ணீல போட்டு கொதிக்க வச்சும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க வெறுமனே வாயில போட்டு மென்று சாப்பிடலாம். ஆனா பெஸ்ட் காம்பினேஷன் என்னன்னா, ஏலக்காயும் சிறிது இஞ்சியும் சேர்த்து நீங்க நல்லா கொதிக்க வச்சு காலையில நீங்க குடிச்சீங்கன்னா, உங்களுடைய உடல் வந்து ரொம்பவே லேசாகும். வேகமாவே வெயிட் லாஸும் நடக்கும். ஸோ இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்ங்கறதுக்காக. அடுத்து 5வது நன்மைனா தூக்கத்த மேம்படுத்தும். இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனைனா தூக்கமின்மை பிரச்சனை தாங்க. தூக்கம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா ரொம்பவும் அவசியம். அதுவும் முக்கியமா 7லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். அப்பதான் அவன் நோய் நொடி இல்லாம வாழ முடியும். ஆரோக்கியமான மனுஷன் கண்டிப்பாக 7லிருந்து 8 மணி நேரம் தூங்கணும். ஸோ நெறைய பேருக்கு அதாவது 60 வயது தாண்டினவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை நிறையாவே இருக்கும். தூக்கம் வராம போவது, இரவுல அடிக்கடி விழித்துக் கொள்வது, இந்த மாதிரியான நெறைய பிரச்சனை இருக்கும். முக்கியமா ஸ்ட்ரெஸ்னாலயும் இந்த மாரி ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனைகள் அதிகமா இருந்துச்சுன்னா ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் வந்து மன அழுத்தத்த வந்து குறைக்குதுங்க. ஸோ மன அழுத்தம் இல்லாத மனிதனே இல்ல. அந்த அளவுக்கு வந்து மன அழுத்தத்துல நெறைய பேர் மூழ்கி கிடக்குறோம். ஸோ இந்த ஏலக்காய நீங்க தினமும் சாப்பிட்டுட்டீங்கன்னா, மன அழுத்தத்திலிருந்து நீங்க விடுபடலாம். உடல்ல ரிலாக்சேஷன் செய்யறதுக்கு உதவி பண்ணுது. நல்ல தூக்கத்திற்கு உதவி பண்ணுது. ஸோ நைட்டு நீங்க பால் குடிச்சிட்டு தூங்குவீங்களா, அந்த பாலுல ஒரு ஏலக்காய் எடுத்து நல்லா கிரஷ் பண்ணிட்டு நீங்க சேர்த்து குடிச்சிட்டு வாங்க. உங்க உடல் ரொம்பவே அமைதியாகி நல்ல ஒரு தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 6வது நன்மைகள பார்க்கலாம். 6வது வந்து சளி, இருமல குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காய் ஒரு இயற்கை ரெஸ்பிரேட்டரி மெடிசனா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய எசென்சியல் ஆயில் சளிய கரைக்குது, மூச்சு திணறல குறைக்குது, தொண்டைய வந்து சுத்தம் செய்யுதுங்க. முக்கியமா குளிர்காலத்துல ஏலக்காய் டீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய உடல் சூடாவும் இருக்கும். உங்களுடைய உடல் வந்து பேலன்ஸாவும் ஆக்கப்படும். அடுத்து நம்ம 7வது நன்மைகள பார்க்கலாம். உடல்ல டீடாக்ஸ் செய்யறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. நம்ம உடல்ல டாக்ஸின் அதிகமாவே சேர்ந்துச்சுன்னா, உடல் சோர்வு ஏற்படும். ஸ்கின் ரொம்ப டல்லாவே இருக்கும். கிட்னில ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஸோ ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுதுங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கா? ஒரு சின்ன ஏலக்காய் இவ்வளோ நன்மைகள கொண்டதா? இவ்வளோ நாள் தெரியாம போயிருச்சே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உடனே கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்கள பதிவிடுங்க. ஸோ உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுமே வெளியேற்றத்துக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. சிறுநீரை சீரா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. முக்கியமா கிட்னி ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. நம்ம உடலை நம்ம முழுமையா நச்சுக்கள் இன்றி சுத்தம் செய்தாவே நம்மளுடைய முகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பளிச்சுன்னு மாற ஆரம்பிக்கும். ஸோ நீ ஏலக்காய் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுடைய உடலும் உள்ளமும் நல்லாவே பளபளப்பாக ஆக்கப்படும். அந்த அளவுக்கு நிறைய அற்புத மருந்துகளை கொண்டது இந்த ஏலக்காய். அடுத்து 8வது நன்மைங்க, சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்க்கிறது. அதாவது சுருக்கங்கள், ரிங்கிள்ஸ் வருவதை தாமதமாக்குது. முக்கியமாக முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஸ்கின் க்ளோயிங்காக அதிகரிக்குதுங்க. அப்பா எவ்வளோ பெரிய அற்புதமான வேலையை இந்த சின்ன ஏலக்காய் செய்து பார்த்தீங்களா? ரெகுலராக நீங்கள் ஏலக்காய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முகம் வந்து பிரகாசமாக்கப்படுங்க. அந்த அளவுக்கு பளபளன்னு ஆக்கப்படும் ஏலக்காய். ஏலக்காய் எடுக்க முகம் பளபளன்னு ஆயிருங்க. ஸோ மறக்காமல் ஏலக்காயை இன்னையிலிருந்து ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னையிலிருந்து என்னுடைய உணவுகளில் நான் ஏலக்காயை எடுக்க போகிறேன். ஐ ட்ரை ஏலக்காய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்லைனா ஐ ட்ரை கார்டமம் அப்படின்னு போடுங்க. அடுத்து நம்ம 9வது நன்மைகளை பார்க்கலாம். டயாபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுதுங்க. ஸோ ஏலக்காய் ரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுதுங்க. ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரம்ங்க, இயற்கை கொடுத்த ஒரு வரம்ங்க ஏலக்காய். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியாக இம்ப்ரூவ் செய்யறதுக்கு இது உதவி பண்ணுது. சுகரை வந்து அதிகரிக்காமல் அதை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் உதவலாம். ஆனால் டயாபெட்டிஸ் மெடிசன் எடுத்துக்கொள்பவர்கள் மருத்துவருடைய ஆலோசனை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதிகமாக எடுக்கணும். ஸோ இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் எடுக்கிறதே நல்லதுங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கம்மியாக இருக்கும். திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, மாத்திரையை விட்டுட்டு ஏலக்காய் எடுப்பாங்க. அந்த மாதிரியும் எடுக்கக்கூடாது. நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மாத்திரை எடுத்துக்கிட்டும் ஏலக்காயை நம்ம வந்து 1-2 எடுக்கிறது ஓகே, அதிகமாக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம 10வது நன்மைகளை பார்த்துடலாம். ஸோ மூளை சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயோடைய வாசனை கூட மனசை அமைதியாகுங்க. இது கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் செய்கிறதுக்கு பயன்படுது.
அதே மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய மயக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. பிரெயினை ரொம்பவே அலர்ட்னஸா வச்சுக்கிறதுக்கு, அந்த அலர்ட்னஸை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுதுங்க. காலையில் நீங்கள் ஏலக்காய் டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த நாள் முழுக்கவே புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. ஸோ எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏலக்காயை எப்படி எடுத்துக்கொண்டால் அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ கவனிங்க, நல்லாவே கவனிங்க. நேரடியாகவே நீங்கள் மென்று சாப்பிடலாம். ஸோ இதனால் நீங்கள் இந்த ஏலக்காயை வச்சு எதையாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும், டைம் எடுக்கும், நான் சாப்பிட முடியாது, எனக்கு நேரம் இல்லை, அப்போல்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். ஒரு ஏலக்காயை எடுத்து அப்படி வாயில் போட்டு காலைல கிச்சனுக்கு போகிறீங்க, சமைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு இதுக்கு தண்ணி குடிக்க போகிறீங்க, ஏலக்காயை ஒன்று எடுத்து வாயில் போட்டு மென்னுட்டு போயிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. முடிஞ்சு வச்சு டெய்லி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய உயிர் அப்படி ஆக்டிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ டீயில் சேர்த்து குடிக்கிறா இருந்தாலும் குடிங்க, பாலில் சேர்த்து குடிக்கிறா இருந்தாலும் குடிங்க. ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நேரடியாக எடுத்து மெல்றது இன்னுமே பெட்ரு தான். ஸோ கார்டமம் வாட்டர் வந்து குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ கார்டமம் வாட்டர் வந்து குடிக்கலாம், அதாவது ஏலக்காய் தண்ணீர் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஏலக்காய்க்கு 2 ஏலக்காய் இல்லை 4 ஏலக்காயே போதும். ஸோ 2ங்கிறதே போதுங்க. அதுக்கு மேலே அதிகமாக போட்டு நீங்கள் எடுத்து குடிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கிற. அதிகமாக எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா வயிற்று எரிச்சல் ஏற்படும், அலர்ஜி ஏற்படும், பிபி ரொம்பவே குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அதனால தான் சொல்கிறோம், அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாக்கப்படும், அதை தெரிஞ்சுக்கோங்க. இது உணவே மருந்து கான்செப்டில் தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கப்பட்டது. ஸோ நண்பர்களே, சிறிய ஏலக்காய் தான், ஆனால் அதனுடைய மருத்துவ சக்தி மிகப்பெரியது. தினமும் சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் இதயம் பாதுகாக்கும், வயிறு சுத்தமாகும், உடல் புத்துணர்ச்சி பெறும், மன அழுத்தம் குறையும், நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ உதவும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.